8ஆம் வகுப்பு மாணவர் தேர்வுக்குரிய தேர்வு காலங்களில் கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம், வேலை பகுதியில் வாழ்வியல் கணிதத்தில் இருக்கக்கூடிய கணக்கு. எடுத்துக்காட்டு 4.26. XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாள்களில் முடிப்பார். X என்பவர் அந்த வேலையை ஒரே வேலை தான். X தனியாக பார்க்கும்போது 4 நாளில் முடிச்சுவார். Y தனியாக பார்க்கும்போது 6 நாளில் முடிப்பார். Z தனியாக வேலையை பார்க்கும்போது 10 நாளில் முடிப்பார். XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும். ஏனெனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை அவர்கள் பெறக்கூடிய அந்த சம்பளத்தை ஊதியத்தை எவ்வளவு பெறுவார்கள் என்பதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸு தனியாக வேலை பார்க்கும்போது எடுத்துக்கொள்கிற கால அளவு 4, வேலையின் அளவு ஒரு நாள் வேலையின் அளவு 1/4. Y என்பவர் எடுத்துக்கொள்கின்ற நாட்கள் 6, ஒரு நாள் வேலை அளவு 1/6. Z என்பவர் தனியாக வேலை செய்யும்போது எடுத்துக்கொள்கிற நாட்களின் அளவு 10, எனவே அவர் ஒரு நாள் வேலை அளவு 1/10. இவங்க எல்லாத்தையும் கூடுதல் செய்து அதனுடைய விடையை கண்டுபிடிப்போம். சேர்ந்த வேலை அளவு கிடைக்கும். அப்போ 1/4 கூட்டல் 1/6 கூட்டல் 1/10 அப்படிங்கிறதுல மீச்சியமாக வந்து என் 10 எடுக்க முடியாது. ஏன்னா 10 எடுத்தோம்னா 1 6 6 2 6 12, 10க்கு வரல. 4 எடுத்தோம்னா 1 4 4 2 4 8, 10 வரல. அப்போ மீச்சியமாக எடுக்கிறதுக்கு இதில் எது பொது பெருக்கல் வாய்ப்பாடாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 60 பொது பெருக்கல் வாய்ப்பாடாக வரும். 6 10 60, 5 6 60, 15 4 60. எனவே அந்த 60 மீச்சியமாக எடுத்துக்கொண்டு இங்கே பெருக்கல் காரணி என்னன்னு பார்த்துக்கிறீங்க. 15 4 60, அதனால் 1 பெருக்கல் 15. 5 6 60, 1 பெருக்கல் 10. 6 10 60, 1 பெருக்கல் 6. கீழே மீச்சியமாக எடுக்கப்பட்ட 60. ஒரு 15 15, ஒரு 10 10, ஒரு 6 6. இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அப்போ 15 10 25 6 31/60. X, Y மற்றும் Z ஆகிய 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது ஒரு நாளில் அவர்களுடைய வேலை அளவு 31/60. இப்போ இதில் 31/60ன்னு பின்னம் வந்துருக்கு இல்லையா? இதை தலையில் மாற்றோம்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியும். அது 60/31. இப்போ இந்த 60/31 நாட்கள் அவர்கள் வேலை செய்கிறார்கள். எந்த அமைப்பில் அவங்க வேலை செய்வாங்க? அவங்க அந்த பணி எப்படி வேலை செய்தார்களோ அந்த வேலைத்திறன் அளவில் தானே அவங்க வேலை செய்வாங்க. அப்போ அந்த விகிதமாக மாற்றணும். 1/4, 1/6, 1/10 இந்த விகிதத்தில் தான் அவங்க வேலை செய்வாங்க. இந்த மீச்சியமாக முடிச்சதை வச்சு இதை சமான பின்னங்களாக உருவாக்கிக்கிட்டோம்னா 15/60 10/60 6/60. இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 15 10 6. இந்த அளவில் தான் அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை பிரித்து கொள்வார்கள். இப்போ 15 10 6 இது எவ்வளவு கூட்டும்போது 31 பங்கு அளவுகள். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். 31. இந்த 31ங்கிறது மொத்த பங்குல இவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 அளவு கிடைக்கும். இந்த 31ங்கிற பங்குல இவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 பங்கு கிடைக்கும். இந்த 31ங்கிற பங்குல இவருக்கு 6 பங்குகள் கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்கை பின்னமாக சொன்னோம்னா 15/31. 31ல் 15 பாகங்கிறத 15/31. 10/31, 6/31. அதாவது எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அளவு 15/31, ஒய்க்கு கிடைக்கக்கூடிய அளவு 10/31, இசட்டுக்கு கிடைக்கக்கூடிய அளவு 6/31. சரி, அவர்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குங்கிற இந்த பின்ன அமைப்பை கண்டுபிடிச்சோம். எந்த தொகையிலிருந்து 31,000 ரூபா முழுமையான தொகை இருக்கு இல்லையா? அவர்கள் சேர்ந்து வழங்கக்கூடிய ஊதியம், அதில் இந்த அளவில் அவங்க பிரிச்சுக்கலாம். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 31,000ல் 31ல் 15 பங்கு என்பதை தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்குனா விடை கிடைச்சிடும்.
15/31 பெருக்கல் 31,000. இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். 31,000ங்கிற தொகையை 31ல் 15 பாகத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இது அதனுடைய அர்த்தம். நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான பங்கையும் அந்த தொகையையும் பெருக்கிறோம். ஒரு 31 அதை அடிச்சுட்டு 1000 வரும். 1000ஐயும் 15 பெருக்கினா 15,000. அடுத்து இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க போகிறோம்? 10/31. அப்போ 10/31 பெருக்கல் 31,000. ஒரு 31 மேலே 1000 பெருக்கல் 10 10,000. இதே மாதிரி அடுத்தது தொடங்கலாம். மூன்றாவது நபர் 6/31 பெருக்கல் 31,000. 31 அடித்து கொடுத்துட்றோம். அப்போ அது எவ்வளோ வருகிறது? 1000 பெருக்கல் 6 6000. கூட்டி பாருங்கள். 15,000. 15,000க்கு அடுத்து இன்னொருத்தர் 10,000. 15ஐயும் 10ஐயும் கூட்டினா 25,000. அடுத்து மூன்றாவது நபர் பெறுவது 6,000. 25ஐயும் 6ஐயும் கூட்டும்போது 31,000 அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சார் 3 பேரும் வேலை பார்த்துருக்காங்கன்னா சமமாக தானே சார் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்களுடைய வேலைத்திறன் மாறுபட்டுச்சு. அதனால அவர்களுடைய வேலைத்திறனுக்கு ஏற்ற அளவைங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இங்கே 4 நாள்லேயே முடிக்கக்கூடியவர் அப்போ கூடுதலாக வேலை பார்ப்பாருன்னு அர்த்தம் தானே. அதனால் அவருக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? அதிகமான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு 15,000. 6 நாளில் வேலை செய்வார் அப்படின்னா இவரை விட இவர் கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கார். அதனால அவருக்கு 10,000. சார் 10 நாளில் வேலை அப்போ ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்ப்பாருன்னு அர்த்தம். 4 நாளில் வேலை பார்க்குறவரை விட இவர் ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறாரு. அப்போ அவருடைய அளவுக்கு தான் அவருக்கு சம்பளம். அதனால அவருக்கு 6,000. இதுதான் சார் இந்த கணக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது? 31,000த்தை 3 பேர்த்துக்கும் சமபாகமாக பிரித்து கொடுக்கணும்னு நினச்சிடக்கூடாது. அதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த கணக்கு. சரி, இந்த மூன்றாம் அவருக்கு பிரித்ததை எப்படி இவங்க செஞ்சுருக்காங்க? நான் இதை அடித்து கொடுத்து ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டேன். இவங்க எப்படி செஞ்சுருக்காங்க? முதலாம் அவருக்கு 15,000, இரண்டாம் அவருக்கு 10,000னா இந்த 15ம் 10ம் கூட்டினா 25, மொத்த தொகை 31, அதில் இந்த 25 கழிச்சு 6,000ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிங்க முடிக்கலாம். நான் ஒரே வழியாக இருக்கட்டும்னு கொண்டு வந்திருக்கேன். மிக எளிமையான கணக்கு, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஏபின்னு ஆங்கில எழுத்துக்களை மாற்றிட்டாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவு இங்கே கணக்கில் என்ன தான் கொடுத்துருக்கு? XYZ. அதனால தான் நான் முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபருங்கிற வார்த்தையில் நினைட்டேன். இங்கே எழுதும்போது எக்ஸின் பங்கு, ஒய்யின் பங்கு, இசட்டின் பங்குன்னு எழுதி அந்த விடையை சொல்லணும். அல்லது முதல் நபருக்கு கிடைக்கக்கூடிய தொகை, இரண்டாம் நபர் பெறக்கூடிய தொகை, மூன்றாம் நபர் பெறக்கூடிய தொகையின் அளவு அப்படின்னு எழுதி விடையை முடிச்சிடணும். நன்கு முயற்சி செய்யுங்கள். எளிமையான பகுதி, கட்டாயமாக ஒரு வினா வரும். அதிலிருந்து நீங்கள் முழு 5 மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி.